பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா. ஒட்டுமொத்தமாக புரட்சியான படைப்புனா ஒரு 4-5 படத்தை என்னால் சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். அது யாருமே மறுக்க முடியாது. அது அலைகள் ஓய்வதில்லையாக இருக்கட்டும், புதுமை பெண்ணாக இருக்கட்டும், கருத்தம்மாவாக இருக்கட்டும், வேதம் புதிதாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு புரட்சிகரமான படைப்பு. இன்றைக்கி பெண்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறது, இன்றைக்கி நான் திருமணத்துக்கு பெண்கள் குறைவாக இருக்கிறதுக்கு காரணமே ஆண்கள் அதிகமாக இருக்கிறாங்க, பெண்கள் ரேஷியோ குறையிறதுக்கு காரணமே இருக்குன்னா அன்றைக்கி கள்ளிப்பால் வச்சு. இந்த இடையில நடிகர்களுக்கு ஒரு நடிகையின் கதைன்னு சொல்லிட்டு குமுதம் அலுவலகத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. ஒரு நடிகையின் கதையை சொல்லிட்டு நடிகையோட அந்தரங்க வாழ்க்கையை குமுதத்தில் வெளியிடும்போது அப்போது வெகுண்டு எழுந்து என்ன செஞ்சார் கேட்டால் மிகப்பெரிய ஒரு படையை திரட்டிட்டு போய் குமுதம் ஆஃபீஸெல்லாம் அடித்து நொறுக்கினார். நடிகர்லாம் பார்க்க மாட்டாங்க, அடிப்பாருன்னு சொல்கிறாங்க, அடித்து சொல்லி கொடுப்பாரு நடிகைகளுக்கெல்லாம் நடிப்பு வர்றதா அந்த காட்சியை அடித்து சொல்லி கொடுப்பாருன்னு வாங்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கு முழுவதுமே செய்தியில் பாரதி ராஜா அவர்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. 1941 பிறந்தவர். 77 தமிழ் சினிமாவில் 16 வயது நிலை என்ற அந்த படத்தை அறிமுகமாகி இயக்குனர் அறிமுகமாகி இன்றைக்கி இயக்குனர் இயமயம் என்ற அந்த உச்சத்தை அடைஞ்சிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கடைசி படம் தொடரும்னு ஒரு படம், மலையாள படம், அதில் தான் கடைசியாக நடித்தா நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு எந்த படத்தில் நடிச்சதா எனக்கு தெரியல. ஏன்னா அந்த படத்துலேயே குரல்கள்லாம் ரொம்ப மெலிஞ்சி போய், குரல்கள்லாம் ரொம்ப உடஞ்சி போய் காட்சியளித்தார். மோகன்லால் நடித்த தொடரும்ன்ற படத்தில் தான் கடைசியாக நடித்தேன். சரி, அவர்கிட்ட சிறப்பு அம்சங்கள் பல பேர் பல விதமாக பேசும்போது எனக்கு கூட சில கருத்துக்களை பதிவு பண்ணணுன்றத ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா 7 வயசில் அவருடைய படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி 55 வயதை கடந்தாலும் இன்றைக்கி கடைசி படமான தொடரும் படத்தையும் நான் பார்த்துருக்குறேன். அந்த படத்தை நடிச்சிருக்கிறாரு, அந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. பாரதி ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் என் பார்வையில் நான் ஒரு புரட்சிகரமான இயக்குனர் தான். ஒருத்தர் தமிழ் படத்தில் சொல்லணும்னா அது குறிப்பாக இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஏன்னா படைப்புகள் அந்த மாதிரியான படைப்புகள் புரட்சிகரமான படைப்புகள் தான். எல்லா படமும் சொல்லணும்னா கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு புரட்சிகரமான கருத்தை அந்த படத்தில் சொல்லும். ஒட்டுமொத்தமாக புரட்சியான படைப்புனா ஒரு 4-5 படத்தை என்னால் சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். அது யாருமே மறுக்க முடியாது. அது அலைகள் ஓய்வதில்லையாக இருக்கட்டும், புதுமை பெண்ணாக இருக்கட்டும், கருத்தம்மாவாக இருக்கட்டும், வேதம் புதிதாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு புரட்சிகரமான படைப்பு. அதுவும் குறிப்பாக நான் அலைகள் ஓய்வதில் காதலுக்கு மதங்கள் தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் காட்சி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுச்சு. அந்த கிளைமேக்ஸ் காட்சி புதுமை பெண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் தன் கணவன் கொலை குற்றவாளியாக குற்றம் சுமத்தப்பட்ட பிறகு அந்த கொலை குற்றத்தை எப்படி அவரை மீட்டெடுத்து கொண்டு வீடு சேர்க்குறாரு. அதே கணவன் தன்னை சந்தேகப்படும் போது பார்த்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய அந்த காட்சி அற்புதமாக நடிச்சிருப்பாங்க ரேவதி. இதை கடந்து உங்களுக்கு இன்னொரு புரட்சிகரமான படைப்புனா வேதம் புதிய சொல்ல முடியும். சத்யராஜ் அவர்கள் ஒரு பாலுத்தேவர்ன்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். அவருடைய தன் சொந்த சமூகமே பாரதி ராஜாவுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சதாக கூட சில கருத்துக்கள் அந்த டைமில் பேசப்பட்டது. ஊடகங்களில் பிரிண்ட் மீடியாவில் வெளியாச்சு. ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் தேவர்ன்றது படித்து வாங்க பட்டமா அப்படின்னு சொல்லி நீண்ட காலம் அந்த வசனங்கள் பேசப்பட்டது. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஒரு கருத்தம்மான்ற ஒரு படம் மிகப்பெரிய அளவில் என்ன சொல்கிறதுக்குன்னா இன்றைக்கி பல பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பாரதி ராஜா முக்கிய காரணம். கள்ளிப்பால் வச்சு கொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் 90களில் நடந்துச்சு. பெண் குழந்தைகள்னால் கள்ளிப்பால் வச்சு கொல்லுன்றதுன்றத ஒரு வழக்கமாகவே தென் மாவட்டங்களில் இருந்தது. அது இந்தியாவில் பல மூலையில் இருந்தது. ஆனால் தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை கடந்த சில மாவட்டங்களில் அந்த மாதிரியான வழக்கம் கிராமங்களில் இருந்தது. அதை முற்றிலுமாக அம்பலப்படுத்தி அதாவது என்ன வெளிச்சத்துக்கு கொண்டு அப்படி ஒரு பெண் குழந்தைகளை பாதுகாக்கணுன்றதுக்காக அந்த படத்தை எடுத்தார் கருத்தம்மா. அவ்வளோ அற்புதமான ஒரு படம் அது.
ஒரு முறைக்கு நான் ஒரு 3 முறை 4 முறை பார்த்துருக்கிறேன். தேசிய விருதுகள்லாம் பெற்ற அந்த படம் இன்றைக்கி பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்படுறதுக்கு அது முக்கிய காரணம். பாரதி ராஜா அவர்களால் பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டாங்கன்றதை நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து எண்ணிக்கையில் வந்து குறைவாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறது இன்றைக்கி திருமணத்துக்கு வந்து பெண்கள் வந்து குறைவாக இருக்கிறதுக்கு காரணமே ஆண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பெண்கள் ரேஷியோ குறையிறதுக்கு காரணமே இருக்குன்னா அன்றைக்கி கள்ளிப்பால் வச்சு கொல்லப்பட்டது தான். அதுக்கு பிறகு இப்போ 2000க்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிலைமைகள் அந்த படங்கள் வந்த பிறகு விழிப்புணர்வு ஏற்பட்ட பிறகு இன்றைக்கி வந்து பெண் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு செல்வ மகளாக பார்க்கப்படுறாங்க எல்லா வீட்லையும். அதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா பாரதி ராஜா. இது மிகைப்படுத்தி சொல்கிறதா தெரியும் உங்களுக்கு. உள்ளபடியே வந்து அந்த கருத்தம்மா படத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் ஆச்சு. தேசிய விருது பெற்ற படம் அது. கருத்தம்மான்றது அவங்க தாயாருடைய பெயர். அந்த பேரில் தான் படமே எடுத்தார். அந்த பட தயாரிப்பும் வந்து பார்த்திங்கன்னா தன் தாய் பேரில் தான் படம் தயாரித்தார். அது விருது வந்து ஒரு மகன் வந்து தாய்க்கு வந்து விருது வாங்கி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு காட்சியெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு இந்த கத்தி மேல் நடக்கிற மாதிரி முதல் மரியாதைன்றது சிவாஜி கணேசன் அவர்களை வச்சு நடிகர் திலகத்தை வச்சு ஒரு படத்தை கொடுத்தாரு. அது மிகப்பெரிய ஒரு சிக்கலான படம். அது ஒரு மகள் வயது உள்ள ஒரு பெண்ணை வந்து ஒரு தந்தை வயது உள்ளவர் வந்து காதலிக்கிற அந்த காட்சிகள் வந்து ரொம்ப கண்ணாடி டம்ளர் கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏந்திக்கிட்டு நடக்கிற மாதிரி தான், கயிறு மேல் நடக்கிற மாதிரி அப்படி தான் அந்த திரைக்கதையெல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து படத்தை வந்து வெற்றிகரமான படத்தை கொடுத்தாரு. அதில் சிறப்பு அம்சமே கேட்டால் மகள் வயதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ராதா, இன்னொருத்தர் வந்து அருணா வந்து பார்த்திங்கன்னா தன் மகளாகவே அந்த படத்தை நடிப்பாங்க. பெற்றெடுத்த மகள்னா கூட மகள்ன்ற கேரக்டர்லாம் அவங்க நடிப்பாங்க. அருணா இவங்க வந்து ராதா வந்து பார்த்திங்கன்னா பரிசல் ஓட்டக்கூடிய பெண்ணாக நடிப்பாங்க. ராதாவும் அற்புதமாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். இதுக்கு அடுத்து நிறைய படங்கள் நம்ம சொல்ல கிராமிய படங்கள் மட்டும்தான் அவரால் எடுக்க முடியுமான்னு நான் அந்த சிகப்பு ரோஜாக்கள்ன்ற ஒரு படத்தை அவர் எடுத்தார். வெறும் கிராமிய படங்கள் மட்டும்தான் எடுக்க முடியுமா அப்படின் போது சிகப்பு ரோஜாக்கள்ன்ற அந்த படத்தை எடுத்தார். இன்னும் நம்ம நிறைய படங்கள் நம்ம வந்து டிகோடிங் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ 44 படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு 4-5 படங்கள் வேணால் விற்பனை ரீதியாக ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக படத்தில் ஒரு மெசேஜ் இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லுவார். சொல்லக்கூடியது அதுதான். எந்த கருத்து சொன்னாலும் அது சமூகத்துக்கு முரணான கருத்தாக இருந்தால் கூட பார்த்தா அது உறுதியாக ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய இடத்துல பாரதி ராஜா இருப்பார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் மிகப்பெரிய வந்து கேட்டால் வந்து ஒரு முற்போக்கான பல கருத்துக்கள் வந்து படத்தில் சொல்லியிருப்பார். அதாவது எம்ஜிஆர்லாம் வந்து மிகப்பெரிய வந்து மரியாதை கொடுத்தாரு இவருக்கு, பாரதி ராஜா அவர்களுக்கு. ஒரு காலத்தில் நான் சொல்கிறது 80கள் கடந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன். இதுக்கிடையில் நடிகர்களுக்கு வந்து ஒரு நடிகையின் கதைன்னு சொல்லிட்டு குமுதம் அலுவலகத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. ஒரு நடிகையின் கதைன்னு சொல்லிட்டு நடிகையோட அந்தரங்க வாழ்க்கையை வந்து குமுதத்தில் வெளியிடும்போது அப்போது வெகுண்டு எழுந்து என்ன செஞ்சார் கேட்டால் மிகப்பெரிய ஒரு படையை திரட்டிட்டு போய் வந்து குமுதம் ஆஃபீஸெல்லாம் அடித்து நொறுக்கினார். ஸோ இந்த சாகசத்தெல்லாம் சொல்லி தானே ஆகணும். அதனால் நடிகைகள் வந்து இன்னும் சொல்லப்போனால் நடிப்பை சொல்லித்தரதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க நடிகர்களை வந்து உருவாக்க முடியல, அவருடைய சொந்த மகனை கூட உருவாக்க முடியலன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது உண்மை இல்லை. உள்ளபடியே வந்து நடிகர்களே உருவார். இப்போ கார்த்திக் இருக்கிறாருன்னா முத்துராமன் மகன் எப்படி வந்து பெரிய நடிகராக உருவாக்க, அவர் தான் வந்து அறிமுகப்படுத்தினார். பாண்டியன் மண் வாசனையில் அவர் தான் அறிமுகப்படுத்தினார். இன்னும் பல நடிகர்கள் சொன்னாங்க. கதாநாயகனாக வந்து சில பேர் வந்து அது சோடை போகலைன்னா அதுக்கு அவர் பொறுப்பு இல்லை. ஆனால் வந்து கதாநாயகர்களையும் உருவாக்கியிருக்கிறார், கதாநாயகிகளையும் உருவாக்கியிருக்கார். நடிப்பை வந்து பெரிய அளவு சொல்லி கொடுத்துருக்காரு. அது நடிகர்லாம் பார்க்க மாட்டாராம், அடிப்பாருன்னு சொல்கிறாங்க. அடித்து சொல்லி கொடுப்பாராம் நடிகைகளுக்கெல்லாம். வந்து நடிப்பு வர்றேன்னா அந்த காட்சியை வந்து அடித்து சொல்லி கொடுப்பாருன்னு வாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல நடிகைகள், இன்றைக்கி தேசிய விருது பெற்ற பல நடிகைகள் இருக்கிறாங்க. இன்றைக்கி பல நடிகைகள் வந்து ஒரு முன்னணி நடிகைகளாக இருக்கிறாங்க, இன்றைக்கும் வந்து பிரகாசிக்கிறாங்கன்னு சொன்னால் அன்றைக்கி வந்து அவர் அறிமுகப்படுத்தின பல நடிகைகள் தான் காரணம். அந்த அளவுக்கு வந்து நடிப்பை வந்து வெளிக்கொண்டு வருவார், அடிக்க தயங்கவே மாட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் வந்து பல நடிகைகளையும் நடிகர்களையும் உருவாக்கினவர் தான் பாரதி ராஜா. ஆனால் தன் சொந்த மகனை வந்து நடிகனாக உருவாக்க முடியலன்னா அது வந்து எல்லாம் சொல்லுவாங்களே, என்ன தான் வாய்ப்புகளும் பணபலம் வாய்ப்பு எல்லாம் இருந்தாலும் கூட சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு லக்கு வேணும்னு சொல்லுவாங்கள்ல, அது இல்லாமல் போயிடலாம். ஆனால் தம்பி மனோஜ் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி பல கருத்துக்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய முன்னேற்றத்துக்கு தந்தையே தான் வந்து தடையாக இருந்தார். தடைனா அதுவே அவருக்கு மைனஸ் ஆகிடுச்சு. பல இடங்களில் வாய்ப்பு வழங்குறதுக்கு தயங்கினாங்க. பெரிய இயக்குனர் இமயத்தோட மகனுக்கு வந்து நாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுக்கிறதான்னு சொல்லிட்டு பல பேர் தயங்கினாங்க. வாய்ப்புகள் வழங்குறதுக்கும் ஒரு இயக்குனராகவோ நடிகராகவோ வாய்ப்பு வழங்கவும் தயங்கினாங்கன்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது உள்ளபடியாக அவர் அனுபவிச்சுட்டு சொல்லியிருக்கிறார்.
அதான் இங்கே சில நேரங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்பா தான் உருவாக்குனார் இல்லையா. என்ன தான் அப்பா உருவாக்குனாலும் அந்த நேரம் காலம் சூழல் எல்லாம் கூடி வரணும், லக்கும் வேணும் தான். லக்கு இல்லைன்னா, அதான் ராசி இல்லைன்னா சொல்ல முடியாது, அதிர்ஷ்டம் இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் வந்து அவருக்கு வாய்ப்பு போயிருக்கலாம். ஆனால் தாஜ்மஹால்னு ஒரு படத்தை வச்சு எடுத்தார். அந்த படத்தை எடுத்ததில் தான் திட்டமிடத்தில் தான் பிரச்சனை ஆகிடுச்சு நான் நினைக்கிறேன். அதில் வந்து தாஜ்மஹால்னு ஒரு பேன் இண்டியா மூவியாக வந்து எடுத்தாங்க. அது சாதாரண நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே ஓடக்கூடிய படமாக எடுத்துட்டால் கூட படம் ஓரளவுக்கு வெற்றியாக ஓடி இருக்கும். ஸோ அந்த படத்தில் கதாநாயகன் நடித்தவங்களை தான் வந்து மனோஜன் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. இப்போ வந்து பாரதி அவர்கள் பொறுத்தவரைக்கும் 84 வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கடைசி காலம் அவர் கூட உறவுகள்னு யாரும் இல்லைன்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அது கடைசியாக அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடித்து வந்து வீட்டில் இருந்தபோது பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் சொல்கிறாங்க இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் வந்து அதாவது மகன் வந்து இறந்து போயிட்டார், மகள் வந்து வெளியூரில் இருக்கிறாங்க, மனைவி வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க இறப்புக்கு வந்துட்டாங்க. என்ன இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே 1000 கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட வந்து இறுதி காலத்தில்ன்றது வந்து நான் நிறைய பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி. அதான் நான் பல ஊடகங்களை நான் பேசும்போது கணவன் மனைவி உறவு பற்றி ரொம்ப பெருசாக வந்து நான் சிலாகிச்சு பேசுவேன். காரணம் என்னென்னா, கடந்த காலத்தில் நான் நிறைய பார்த்துருக்குறேன். நாம் ஒருத்தர் மீது அன்பு செலுத்தாமல் இன்னும் அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து அன்பை வந்து நம்ம பெற முடியாது. நாம் அன்பை செலுத்தணும். முதல்ல அன்பு பெற முடியுதோ இல்லையோ அது தானாக தேடி வரும். ஆனால் நாம் ஒருத்தர்கிட்ட முதல்ல அன்பாக இருக்கணும். அப்போ தான் மற்ற இடங்கள்லேருந்து நாம் எதிர்பார்க்க முடியும், அன்பை எதிர்பார்க்க முடியும், இன்னொருத்தர்கிட்டருந்து எதிர்பார்க்க முடியும். நாமளே இங்கே அன்பை செலுத்தாமல் சிறு முஞ்சாக வச்சுருந்தோம்னா மற்றவர்கிட்ட அன்பை பெற முடியாது. அந்த வகையில் வந்து பார்த்தா மனவேற்றுமைகள் பல காலகட்டங்களில் ஒரு நீண்ட நெடிய பயணத்தில் ஒரு 80 ஆண்டு காலம் பயணம், அதில் 40 ஆண்டு காலம் மன வாழ்க்கையில் வந்து சில மனக்கசப்புகள் வெறுப்புகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதை கடந்து அவங்க வந்து தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து சரி இப்போ வந்து கத்தி கதறி அழுது என்ன பலன், என்ன ஒரு பயணம் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்பாக இருக்கணும், அவங்கள ஆதரவாக இருக்கணும், பாசத்தோடு இருக்கணும், பிரியத்தோடு இருக்கணும். இறந்து போன பிறகு கத்தி கதறி அழுது என்ன பயன்? இப்போ நம்ம காட்சியை பார்க்குறோம், மனைவி நீண்ட காலம் பிரிஞ்சிருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி வந்து கத்தி கதறி அழுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் பல பேருக்கு வந்து இறந்த பிறகு தான் வந்து அவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் தெரியும், அவங்க அன்பு பாசம் புரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சிலது இருக்குது. ஆனால் பாரதிராஜா அவர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மரணம் வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக அவர் வந்து இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டியிருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையில் சில கசப்புகள் இருக்கலாம், சில தோல்விகள் இருக்கலாம். ஆனால் அதை கடந்து கலைத்துறையில் சினிமா துறையில் அவர் பயணம் வந்து நெடியது. இனி அதாவது தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சரித்திரம் எழுதப்பட்டால், ஒரு வரலாறு எழுதப்பட்டால் அது பாரதிராஜா இல்லாமல் எழுதவே முடியாது. ஏன்னா ஒரு 4 சவுத்துக்குள்ளே இருந்த சினிமாவை வந்து ஒரு கிராமத்துக்கு கொண்டு வந்துட்டு அந்த கிராமத்தை கண்ணுக்கு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்தினவர். பல படங்கள் சொல்ல முடியாது. இன்றைக்கி கிராமிய படங்கள்னால் பாரதிராஜா படத்தை வந்து காட்சி அமைப்பை வந்து பார்க்காம வந்து பார்த்தோன்னா ஒரு இயக்குனர் வந்து எடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்காரு. அதே சமயத்தில் சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக், அப்புறம் வந்து கேப்டன் மகள், இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கிரைம் கலந்த ஒரு கதையும் அவர் வந்து படங்களே எடுத்திருக்கிறாரு. அல்லது குறிப்பிட்ட ஒரு முத்திரையை செலுத்த முடியாது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிராமத்திலேருந்து பயணித்ததுனால ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டராக வந்து அவருடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறார் போது அவர் பல கிராமங்களுக்கு பயணப்பட்டிருப்பார். அப்படி பயணப்படும் போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், கிராமத்தில் அவர் கண்ட காட்சிகளை எல்லாமே படத்தில் கொண்டு வந்துடுவார், தத்ரூபமாக கொண்டு வந்திருப்பார். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமப்புற காட்சியை வந்து அப்படி காட்சிப்படுத்தவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து காட்சிப்படுத்தியிருப்பாருன்றது தான் இன்றைக்கி பல மொழி படங்கள் நம்ம பார்க்குறோம். என்ன தான் கிராமங்களை காட்டினா கூட பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டோட அந்த கிராமங்களை காட்டக்கூடிய அந்த அழகு இருக்குது பார்த்திங்களா. அது வந்து முதல் காட்சி நான் சொல்கிறேன், 16 வயதினில் முதல் காட்சியில் வந்து ஸ்ரீதேவி வந்து கத்திக்கிட்டு ஓடி வருவாங்க. அப்பா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடி வருவாங்க. அதுதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்சி தான் முதல் காட்சி, நான் பாஸ் ஆகிட்டேன்னு வருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிராஜாவும் பாஸ் ஆகிட்டார், அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள் அந்த பாஸ்ன்றதுக்கு நீங்கள் என்ன அர்த்தம் வேணாலும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஆனாலும் கடைசி வரைக்கும் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அவருடைய அந்த 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 வரலாற்று பதிவுகள் வந்து அப்படியே இருக்கும். அவர் பாஸ் ஆனாலும் வந்து அவருடைய சாதனைகள் வந்து பாஸ் ஆகாதுன்றது தான் பொருள். நன்றி, வணக்கம். அடி நீரானா அந்த கோயில்